அனைவருக்கும் வணக்கம். 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் செகண்ட் டேர்ம் அலகு 3 மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. அறிமுகம். தென்மேற்கே எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரம் முகலாய பேரரசிற்கு உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது. ஷாஜஹானின் ஆட்சி காலத்திலேயே சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பீச்சப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றிய வருமான ஷாஜி பான்ஸ்லே பல இடையூறுகளை செய்தார். ஷாஜஹானோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போதே சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பீச்சப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரியாக பணியாற்றி வருமான ஷாஜி பான்ஸ்லே பல இடையூறுகளை செய்தார். ஆனால் அவருடைய மகனான சிவாஜியே மராத்தியருக்கு புகழ் சேர்த்தார், முகலாயரை அச்சமடைய வைத்தார். அவர் வீரம் செறிந்த போர் வீரராகவும் மிகச்சிறந்த தளபதியும் கொரில்லா போர் முறைகளுக்கு, கொரில்லா போர் முறைனா மறைந்திருந்து தாக்குதல், தலைவராகவும் இருந்தார். மன உறுதி மிக்க மலைவாழ் மக்கள் அணி ஒன்றை உருவாக்கினார். அவ்வணி அவருக்கு விசுவாசமாக இருந்தது. அவர்களின் உதவியுடன் சிவாஜி பல கோட்டைகளை கைப்பற்றினார். அவுரங்கசீப்பின் தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கினார். மராத்தியர்களின் வலிமை பெருகிய போது முகலாய பேரரசு வலிமை குன்றியது. தற்காலம் முழுவதிலும் மராத்தியர்கள் சவுத், தர்தேஷ்முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாயிற்று. தக்காணம் முழுவதிலும் மராத்தியர்கள் என்ன வரிலாம் விதிச்சாங்கன்னா, சவுத்து தர்தேஷ்முகி அது முகலாயருக்கு வரி விதிச்சாங்க. முகலாயர்கள் இவங்களோட ஆதிக்கம் அதிகம்னா அவங்களோட திறமைகள்லாம் குன்றியது. போர்கள் திறமை மிக்க தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தந்தன. அவர்கள் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராத்திய அதிகாரத்தின் விறுவிறுப்பான விரிவாக்கத்திற்கு பங்களிப்பு செய்தனர். பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் ஷாகுவின் காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்கள் ஆயினர். பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் ஷாகுவின் காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்கள் ஆயினர். அவர்களின் ஆதரவில் 1761 வரை மராத்தியர் தங்கள் மேல் ஆதிக்கத்தை தொடர்ந்தனர். மராத்தியர்களின் எழுச்சிக்கான காரணங்கள். புவியியல் கூறுகள். மராத்திய நாட்டின் புவியியல் கூறுகள் மராத்தியர்களிடையே சில தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை வளர்த்திருந்தன. அவை மராத்திய மக்களை இந்தியாவின் ஏனைய மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டின. 11ஆம் நூற்றாண்டில் பீச்சப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமைத்தனர். 11ஆம் நூற்றாண்டில் பீச்சப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்தினர். இச்சுல்தான்களின் படைகளில் மராத்தியர்களை பணியமர்த்திய செயல் இஸ்லாமிய வீரர்களின் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆசையை சமன் செய்ய உதவியது. பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பு அளித்தது. மேலும் கொரில்லா போர், மறைந்திருந்து தாக்குதல் முறைக்கு உகந்ததாய் விளங்கியது. பக்தி இயக்கமும் மராத்தியரும். மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. மேலும் மராத்திய மக்களிடையே ஒற்றுமையை, குறிப்பாக சமூக சமத்துவத்தை மேம்படுத்தியது. மராத்திய பகுதியை சேர்ந்த சமய தலைவர்கள் பல்வேறு சமூக குழுக்களிலிருந்து வந்தவர் ஆவர். பக்தி இயக்கத்தைச் சேர்ந்த பெரியோர்களில் ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கோர் ஆவர்.
ஸோ பக்தி இலக்கியத்தில் முக்கியமாக யாரெல்லாம்னா ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்தினர். மராத்தியரின் மொழியும் இலக்கியமும். மராத்தியரிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் மராத்திய மொழியும் இலக்கியமும் உதவி செய்தன. பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை தொகுத்தனர். அப்பாடல்கள் அனைத்து சாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்த மக்களால் பாடப்பட்டிருந்தன. ஸோ எல்லா ஜாதிக்கும் வர்க்கத்துக்கும் சேர்த்து தான் பாடியிருக்கிறாங்க. சிவாஜி 1627 பிறந்த சிவாஜி தன் தாயார் ஜீஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார். ராமாயணம், மகாபாரத கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார். சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமான தாதாஜி கொண்டதேவ் குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தார். ஸோ சிவாஜி எப்போ பிறந்தாங்கன்னா 1627 அவங்களுடைய தாயார் ஜீஜாபாயின் பாதுகாப்பில் தான் வளர்ந்தாரு. ராமாயணம், மகாபாரத கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. யாரு? அவங்க தாயார் தான். சிவாஜியோட ஆசிரியரும் குருவுமான தாதாஜி கொண்டதேவ் குதிரையேற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தார். தனது 18வது வயதில் 1645 இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்த நேரத்தில் பூனேக்கு அருகில் இருந்த கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுவதில் சிவாஜி வெற்றி பெற்றார். ஸோ 18 வயசுலேயே இராணுவ பணியில் முதலடி எடுக்க வைக்கும் போதே பூனேக்கு அருகே இருந்த கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுவதில் சிவாஜி வெற்றி பெற்றார். அடுத்த ஆண்டில் தோர்னா கோட்டையை கைப்பற்றினார். அடுத்த இயர் தோர்னா கோட்டையை கைப்பற்றினார். தொடர்ந்து ரைகார் கோட்டையை கைப்பற்றி அதனை புனரமைத்தார். ஸோ ரைகா கோட்டையை கைப்பற்றிட்டு அதை புனரமைச்சார். பீஜப்பூர் சுல்தானோடு போரிடுதல். சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் 1649 இயற்கை எய்தியதால் சிவாஜி முழுமையான சுதந்திரம் பெற்றவர் ஆனார். தம் தந்தையாருக்கு சொந்தமான கொண்டதேவரால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகீரையும் சிவாஜி பெற்றார். மாவலி காலாட்படை வீரர்களே அவருடைய படையின் வலிமையாக திகழ்ந்தனர். அவர்களின் உதவியுடன் சிவாஜி பூனேக்கு அருகே இருந்த பல கோட்டைகளை கைப்பற்றினார். முகலாயர் வசமிருந்த புரந்தர் கோட்டையையும் சிவாஜி கைப்பற்றினார். சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகள் பீஜப்பூர் சுல்தானை சினங்கொள்ள செய்தன. அவர் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார். தமது இராணுவ நடவடிக்கைகளை சிவாஜி கைவிடுவதாக உறுதியளித்த பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டார். தான் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக தந்தையார் ஷாஜி போன்ஸ்லே இயற்கை எய்தும் வரை சிவாஜி பீஜப்பூருடன் அமைதியை மேற்கொண்டார். இக்காலகட்டத்தில் அவர் தமது நிர்வாகத்தை மேம்படுத்தினார். ஸோ இங்க பீஜப்பூர் சுல்தான் சிவாஜியோட வளர்ச்சியை பற்றி கோபம் கொண்டு அவருடைய தந்தையான போன்ஸ்லேவை கைது செய்து வச்சாங்க. நீங்கள் பீஜப்பூரில் போரிடக்கூடாது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை வாங்கிட்டு சிவாஜியோட தந்தையான போன்ஸ்லேவை விடுவிச்சாங்க. ஸோ தந்தையார் இறக்குற வரைக்கும் சிவாஜி அமைதியாக இருந்தாங்க. மராத்தியர் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல். தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் தமது இராணுவ திடீர் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கிய சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பாரிடமிருந்து ஜாவலியை 1656 கைப்பற்றினார். ஸோ இராணுவ திடீர் தாக்குதலை மீண்டும் தொடங்கி சிவாஜி மராத்திய தலைவர் சந்திரராவ் மோர் என்பாரிடமிருந்து ஜாவலியை 1656 கைப்பற்றினார். பூனேவை சுற்றியிருந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்களை அடக்கி தமக்கு கீழ்ப்பணிய செய்தார்.
தான் கைப்பற்றிய மலைக்கோட்டையில் இருந்த பீஜப்பூர் வீரர்களை துரத்தியடித்த சிவாஜி அவர்களுக்கு பதிலாக தம் தளபதிகளை அங்கே நியமித்தார். சிவாஜியின் இந்நடவடிக்கைகளை அவரை தண்டிப்பதற்காக அனுப்பப்பட்ட பீஜப்பூர் படைகளை அவர் தோற்கடித்ததும் முகலாய அதிகாரிகளை எச்சரிக்கை அடைய செய்தது. அவரை தண்டிக்கும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட முகலாய படையெடுப்பையும் அவர் தைரியத்துடன் எதிர்கொண்டார். 1659 பீஜப்பூரின் குறிப்பிடத்தகுந்த தளபதியான அப்சல் காசனை கொன்றார். 1659 பீஜப்பூர்ல குறிப்பிடத்தகுந்த தளபதி அப்சல் கானை கொன்றார் 1659. அப்புறம் 1663 அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதியுமான செயிஸ்டகானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தியடித்தார். இதற்கும் மேலாக அவர் 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாட தமது படைகளை அனுப்பி வைத்தார். சிவாஜியும் அவுரங்கசீப்பும். சிவாஜி சூரத்தை கொள்ளையடித்த பின்னர் அவுரங்கசீப் எதிர் நடவடிக்கைகளில் இறங்கினார். சிவாஜியை அழித்தொழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் எனும் ரஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. இறுதியில் சிவாஜி அமைதியை நாடினார். தாம் கைப்பற்றிய கோட்டையை கொடுத்துவிடவும் முகலாய அரசின் மான்சப்தாராக பொறுப்பேற்று பீஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதித்தார். ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கும் செல்லவும் ஒத்துக்கொண்டார். அவ்வாறு சென்றபோது அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அங்கிருந்து பழக்கூடையில் ஒளிந்து தப்பித்தார். சிவாஜி அமைதியை நாடினாரு. தாம் கைப்பற்றிய கோட்டைகளை கொடுத்து விடவும் முகலாய அரசின் மான்சப்தாராக பொறுப்பேற்று பீஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதித்தார். ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்லவும் ஒத்துக்கொண்டார். ஜெய்சிங்கோட வழிகாட்டுதல் படி முகலாய அரசிற்கு ஆக்ராவுக்கு போறாரு. அப்படி போகும்போது அங்க இவர் அவமானப்படுத்தப்பட்டு சிறையில அடைக்கப்படுறாரு. அங்க இருந்து அவரு பழக்குடையில ஒளிஞ்சு தப்பிச்சிடுறாரு. சத்ரபதி அப்படின்னா குடை, தலைவன் அல்லது பிரபு. சத்ரனா குடை, பதினா தலைவன் அல்லது பதி. பிரபு. சத்ரபதி எனும் சமஸ்கிருத சொல் அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. சத்ரபதிங்கிறது சமஸ்கிருத சொல். இச்சொல்லை மராத்தியர்கள் குறிப்பாக சிவாஜி பயன்படுத்தினார். இந்த சத்ரபதிங்கிற வேர்டு சிவாஜி தான் பயன்படுத்தினாரு. தக்கான அரசுகளுக்கு எதிரான தமது படையெடுப்புகளில் மராத்தியர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதில் அவுரங்கசீப் உறுதியாய் இருந்தார். சிவாஜியுடன் உறவை சரி செய்து கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டார். அம்முயற்சிகள் தோல்வியுற்றன. 1670 சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த போது முகலாய படைகளால் தடுக்க இயலவில்லை. 1670 சிவாஜி இரண்டாவது முறையாக சூரத் நகரை கொள்ளையடிக்கிறாரு. இப்போ கொள்ளையடிக்கும் போது முகலாய படைகளால தடுக்க இயலவில்லை. 1674 சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூடிக்கொண்டார். சிவாஜியின் முடிசூட்டு விழா ரைகார் கோட்டையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. தம் மகனின் முடிசூட்டு விழாவை காண்பதற்காக உயிருடன் இருந்த சிவாஜியின் வயது முதிர்ந்த தாயார் ஜீஜாபாய் தம் வாழ்க்கை நிறைவுற்றதால் முடிசூட்டு விழா முடிந்த சில நாட்களில் இயற்கை எய்தினார். சிவாஜி தமது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை தம் மகன் சாம்பாஜியிடம் செலவிட்டார். தம்மை போலவே ஆட்சி புரிய அவருக்கு உதவினார். இறுதியில் நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்கினாலும் காய்ச்சலினாலும் பாதிப்புற்று 1680 இயற்கை எய்தினார். சிவாஜி அவங்க பையன் சாம்பாஜிக்கு அவர் எப்படி ஆட்சி புரிஞ்சாரோ அதே மாதிரி அவருக்கும் ஆட்சி புரிய உதவினாரு.
இறுதியில சிவாஜி நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்கினாலும் காய்ச்சலினாலும் பாதிப்புற்று 1680 இயற்கை எய்தினார். சிவாஜியின் கீழ் மராத்தியர் நிர்வாகம். சிவாஜியின் அரசியல் முறை 3 வட்டங்களை கொண்டிருந்தது. சிவாஜி அவற்றின் மையமாக விளங்கினார். 3 வட்டங்களாக சிவாஜியோட அரசியல் முறை இருந்துதான். மக்களின் மீது அக்கறை கொண்ட அவர் எந்த வகையிலும் மக்கள் துன்புறுத்தப்படுவதை அனுமதிக்கவில்லை. மக்களோட ரொம்ப அக்கறையா இருந்தனால மக்களை துன்புறுத்தவில்லை. 2வது வட்டத்தில் அவர் மேலாதிக்கம் செலுத்தினாலும் நேரடி நிர்வாகத்தை மேற்கொள்ளவில்லை. கொள்ளையடிக்கப்படுவதிலிருந்தும் சூறையாடப்பட்டதிலிருந்தும் மக்களை காப்பாற்றினார். மக்களுக்கு நிறைய வரி வசூல் பண்ணி மக்களை டார்ச்சர் பண்ணல. அவர் கொள்ளையடிச்ச பணத்திலிருந்தும் சூறையாடப்பட்ட பணத்திலிருந்து தான் மக்களை காப்பாற்றினார். அதற்காக அம்மக்கள் சவுத் மொத்த வருமானத்தில் 1/4 பங்கு பாதுகாப்பு கட்டணமாக, சர்தேஷ்முகி 10 பங்கு, சவுத்னா 4 பங்கு, சர்தேஷ்முகினா 10 பங்கு அரசருக்கான கட்டணமாக ஆகிய வரிகளை செலுத்த வேண்டும். 3வது வட்டத்தில் கொள்ளையடிப்பது மட்டுமே சிவாஜியின் நோக்கமாக இருந்தது. கொள்ளையடிக்கிறது தான் சிவாஜியோட நோக்கமா இருந்தது. கிராமங்கள் தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. 20 முதல் 100 எண்ணிக்கை வகையிலான கிராமங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. 20 to 100 எண்ணிக்கை வரையிலான கிராமங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. ஒவ்வொரு கிராமத்திலும் அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் கிராம தலைவருங்கள் பட்டீல் இருந்தார். அவருக்கு உதவியாக ஒரு கணக்கரும் குல்கர்னி என்ற பெயரில் ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினர். கிராம தலைவருக்கு உதவியா ஒரு கணக்கர், குல்கர்னி என்ற பெயரில் ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினர். மைய அரசு என்ற ஒன்று இல்லாத நேரத்தில் உள்ளூர் சமுதாய அளவிலான இந்த அதிகாரிகளே உண்மையான அரசாக செயல்பட்டனர். இராணுவம் மீதும் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் சிவாஜி மிக பெரும் கவனம் செலுத்தினார். தொடக்கத்தில் காலாட்படையே அவரது இராணுவத்தில் முதுகெலும்பாக திகழ்ந்தது. இராணுவத்தோட முதுகெலும்பாக என்ன திகழ்ந்தது? காலாட்படை. ஆனால் சிவாஜியின் படையெடுப்புகள் சமவெளியை நோக்கி நீச்சி விட்ட போது குதிரைப்படைகள் எண்ணிக்கையில் பெருகி முக்கியத்துவம் பெற்றன. காலாட்படைக்கு அடுத்தாப்புலதான் குதிரைப்படை வருது. ஒவ்வொரு படை வீரனும் சிவாஜி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒவ்வொரு படை வீரனையும் சிவாஜியால தான் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே படையில் பணியாற்றும் ஒரு வீரனின் பிணையில் பணியமர்த்தப்பட்டனர். தம்முடைய கோட்டைகளின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் சிவாஜி மிக முக்கிய கவனம் செலுத்தினார். பணி நிறைவு பெற்ற மிகவும் போற்றப்பட்ட படை தளபதிகளின் பொறுப்பில் கோட்டைகள் விடப்பட்டன. அஷ்டபிரதான். சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு அஷ்டபிரதான் என பெயரிட்டார். ஒவ்வொருவரும் ஒரு முக்கிய துறைகளை கொண்டிருந்தனர். மராத்திய பேரரசில் பேஷ்வா என்பவர் நவீன கால பிரதமருக்கு இணையானவர். இப்ப இருக்கிற பிரதமருக்கு இணையானவங்க தான் மராத்திய பேரரசில் உள்ள பேஷ்வாக்கள். உண்மையில் இவர்கள் சத்ரபதிகளுக்கு துணை அதிகாரிகளாய் இருந்தவர்கள் ஆவர். ஆனால் காலப்போக்கில், குறிப்பாக ஷாஹூ மகாராஜாவின் காலத்தில் இருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்கள் ஆயினர். சத்ரபதிகள் பெயரளவிற்கான அரசர்கள் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். முகலாயர்களின் நிர்வாக முறை சிவாஜியின் மீது செல்வாக்குக்கு செலுத்தி இருந்தது. முகலாயன் நிர்வாக முறை சிவாஜியின் மீது செல்வாக்குக்கு செலுத்தி இருந்தது. நிலவரியானது உண்மையான விளைச்சலின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டது. 3 பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 2 பங்கு அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 3 பங்கு விவசாயிகளுக்கும் 2 பங்கு அரசுக்கும்.
நீதித்துறையில் சிவில் வழக்குகள் பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டன. குற்றவியல் வழக்குகள் சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டன. குற்றவியல் வழக்குகள்லாம் சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்களின் அடிப்படையில விசாரிக்கப்பட்டன. அஷ்ட பிரதானியோட பொறுப்புகள். ஒரு 8 பேர் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய பொறுப்புகள் என்னன்னு பார்க்கலாம். பந்த் பீரதான் பேஷ்வாங்னா பிரதம அமைச்சர், அமத்தியா அல்லது மஜும்தார் நிதி அமைச்சர், அமத்தியானா நிதி அமைச்சர், சுர்னாவிஸ் சச்சீவ்னா செயலர், வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சர், சர் இ நௌபத் சேனாதிபதி தலைமை தளபதி, சுமந்த் துபீர் வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாயதீஸ் நியாயமா இருக்கணும் அப்பனா தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் பண்டிட்னா தலைமை அர்ச்சகர். பந்த் பீரதான் பேஷ்வானா பிரதம அமைச்சர், அமத்தியா மஜும்தார்னா நிதி அமைச்சர், சுர்னாவிஸ் சச்சீவ்னா செயலர், அதெல்லாம் சாசான் இருக்கா செயலர், வாக்கிய நாவிஸ்னா உள்துறை அமைச்சர், சர் இ நௌபத் சேனாதிபதினா தலைமை தளபதி, சுமந்த் துபீர்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். அடுத்து சிவாஜிக்கு அடுத்து அவருடைய மகன் சாம்பாஜி. சிவாஜியை தொடர்ந்து அனாஜி தத்தோவுடனான சச்சரவுக்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். ஆகவே குடும்ப சண்டைகள் மராத்திய அரசில் சிராய்ப்புகளை ஏற்படுத்தின. மார்வார் ராத்தோர் குடும்பத்தைச் சேர்ந்த துர்காதாஸ் அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்த அவரது மகன் அக்பர் ஆகியோர் மகாராஷ்டிராவிற்கு வந்தனர். அவர்கள் சாம்பாஜியின் அரசவையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். இதை மிக பெரிதாக எடுத்துக்கொண்ட அவுரங்கசீப் சாம்பாஜியை ஒழித்து கட்ட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். சாம்பாஜியின் தலைமையிலான மராத்தியர்கள் முகலாயரை எதிர்க்கும் நிலையில் இல்லை. 1681 அவுரங்கசீப் தானே தக்காணத்தை வந்தடைந்தார். பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றி இணைப்பதே அவுரங்கசீப்பின் முக்கிய நோக்கமாக இருந்தது. 1687 அவ்விரு சுல்தானியங்களும் அவுரங்கசீப்பிடம் வீழ்ந்தன. ஒரு வருடத்திற்கும் சற்றே அதிகமான காலப்பகுதியில் சாம்பாஜி கைப்பற்றப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அவுரங்கசீப்போட போர் புரிஞ்சு சாம்பாஜியால சமாளிக்க முடியல. 1681 அவுரங்கசீப் தக்காணம் வர்றாரு. 1687 சுல்தானியர்களும் அவுரங்கசீப்போட வீழ்ந்தன. ஒரு வருஷத்துக்கும் மேலாகவே சாம்பாஜியை கைப்பற்றப்பட்டு சித்திரவதை செஞ்சு அவரை கொன்னுட்டாங்க. சாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சகரான கவிகலாஷ் என்பவரின் ஒழுக்கக்கேடான செல்வாக்கிற்கு ஆட்பட்டிருந்தார். சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் கவிகலாஷ் சாம்பாஜியின் பாதுகாவலராய் இருந்தார். பின்னர் சாம்பாஜியை பத்திரமாக ரைக்காருக்கு அழைத்து வந்தார். அனைத்து விஷயங்களுக்கும் சாம்பாஜி அவரின் வழிகாட்டுதலை எதிர்பார்த்ததால் அரச சபையில் அவரின் முழுமையான மேலாதிக்கம் நிலவியது. கவிகலாஷ் புகழ்பெற்ற அறிஞரும் கவிஞரும் ஆவார். ஆனால் அவர் மாந்திரீகம் செய்பவராகவும் இருந்தார். இதனால் அரசவையில் இருந்த வைதீக இந்துக்கள் அவர் மீது ஆழமான வெறுப்பை கொண்டிருந்தனர். இவங்க கவிகலாஷ்ங்கிறவங்க குடும்ப அர்ச்சகரா இருந்தாங்க. இவர் யாருன்னா புகழ்பெற்ற அறிஞரும் கவிஞரும் ஆவர். ஆனால் அவருக்கு மாந்திரீகம் செஞ்சிட்டு இருந்ததான மக்களான வெறுப்புக்கு ஆளாக்கப்பட்டார். முகலாய படைகள் சாம்பாஜியை கைது செய்த போது கவிகலாஷும் உடன் இருந்தார். ஆகவே இருவரும் அவுரங்கசீப்பின் கட்டளையின்படி அனைத்து வகைப்பட்ட சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். கவிகலாஷும் சாம்பாஜியோட இருந்ததுனால
அவுரங்கசீப் கட்டளைப்படி சாம்பாஜியும் வதைக்கப்பட்டு கொன்ன மாதிரி இந்த கவி கலாஷும் சித்திரவதைக்குள்ளாகப்பட்டு கொல்லப்பட்டார். அடுத்து ஷாஹு மகாராஜா. சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் ஷாகு 1708 முதல் 1749 வரை ஆட்சி புரிந்தார். ஷாகு என்றால் நேர்மையானவர் என்று பொருள். சிவாஜியிடமிருந்து இவரின் குணநலன்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இப்பெயர் அவுரங்கசீப்பால் வைக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி பகுதியில் அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஷாகுவிடம் பணி செய்வோருக்கு அதிகாரப்பூர்வமான உரிமைகள் வழங்கப்பட்டதன் மூலம் இவ்வதிகார ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது. ஷாகு மகாராஜாவின் 40 ஆண்டு கால ஆட்சியின் போது மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகள் அதிகரித்தன. அவற்றிலிருந்து முறையாக கப்பம் வசூலிக்கப்பட்டது. மிகவும் மையப்படுத்தப்பட்ட வலுவான அரசு கட்டமைப்பு உருபெற தொடங்கியது. நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்த குடும்பங்கள் உட்பட ஒவ்வொரு குடும்பமும் அரசு பணியின் மூலம் ஆதாயம் பெற்றது. பேஷ்வாக்கள். பாலாஜி விஸ்வநாத் 1713 முதல் 1720 வரை ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் 1713 பேஷ்வா ஆனார். தனக்கு நெருக்கமானவர்களின் ஆலோசனைகளுக்கு எதிராக ஷாகு பாலாஜி விஸ்வநாத்தின் மூத்த மகனான 20 வயதே நிரம்பிய பாஜிராவை அடுத்த பேஷ்வாவாக பணியமர்த்தினார். ஸோ பாலாஜிக்கு அடுத்தாப்புல இருக்கிறது 20 வயது நிரம்பிய அந்த பாலாஜி விஸ்வநாத்தோட மூத்த பையன்தான் பாஜிராவ். பாஜிராவை அடுத்த பேஷ்வாவாக நியமிக்கிறாரு. பாஜிராவ் 1720 முதல் 1740 வரை முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் மிக பெரும் மராத்திய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாஜிராவ் விரும்பினார். இராணுவ தலைமை தளபதிக்கு அதிகாரங்களையும் தமதாக்கி கொண்டார். பாரம்பரியமாக செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்களான தேஷ்முக்குகளை சார்ந்திருக்க அவர் விரும்பவில்லை. மாறாக பேரரசர் ஷாகுவிற்கும் தமது தந்தையார் பாலாஜி விஸ்வநாத்திற்கும் தமக்கு விசுவாசமாக இருந்த கெய்க்வாட், ஹோல்கார், சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு அதிகாரங்களை வழங்கினார். ஸோ இவர் யாருக்கெல்லாம் அதிகாரங்களை வழங்கினாங்கன்னா கெய்க்வாட், ஹோல்கார், சிந்தியா இவங்களாம் விசுவாசமா இருந்தனால இந்த குடும்பங்களுக்கு அதிகாரத்தை வழங்கினார். முக்கிய மராத்திய குடும்பங்கள். ஸோ மராத்திய குடும்பங்கள்ல முக்கியமானவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கெய்க்வாட் பரோடா, பான்ஸ்லே நாக்பூர், ஹோல்கார் இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியாங்கிறது குவாலியர். பேஷ்வாக்கள் பூனேல இருக்கிறவங்க. ஸோ கெய்க்வாட் எங்க இருக்காங்க? பரோடால இருக்காங்க. பான்ஸ்லே நாக்பூர், ஹோல்கார் இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியாங்கிறது குவாலியர், பேஷ்வா பூனே. மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்த பாஜிராவ் அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தார். முகலாயர் சார்பாக இதில் தலையிட்ட முகலாய படைகளும் ஹைதராபாத் நிஜாமின் படைகளும் தோற்கடிக்கப்பட்டன. தம்மை மகாராஷ்டிரத்தின் அரசன் எனவும் ஏனைய தக்கான பகுதிகளுக்கு தலைவன் எனவும் பேரரசர் ஷாகுவை அங்கீகரிக்க வைப்பதில் பாஜிராவ் வெற்றி பெற்றார். இப்ப பாஜிராவை தான் அரசன் சொல்லணும் அப்படிங்கிறதுல பாஜிராவ் வெற்றி பெற்றார். அதன் மூலம் அப்பகுதியிலிருந்து சவுத் தர்தேஷ்முகி ஆகிய கப்ப தொகைகளை மராத்திய அதிகாரிகள் சட்டபூர்வமாக வசூலிக்க முடிந்தது. நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் பூனேவில் மையப்படுத்தினார். ஸோ நிதி நிர்வாகத்தை பாஜிராவ் எங்க மையப்படுத்தினாங்கன்னா பூனேல. இதனால் தக்கான பகுதியிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் கப்பங்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஸோ பூனேல மையமா இருந்தனால தக்கான பகுதியிலிருந்து கப்பம் கட்டுறது ஈஸியா அவங்களால பெற்றுக்கொள்ள முடிந்தது. மராத்தியர்களின் படை 5000க்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தது. பீரங்கி படைப்பிரிவுகளை கொண்டிருக்கவில்லை. ஸோ இங்க பீரங்கி படை இல்லையாம். 5000க்கும் குறைவான குதிரை வீரர்களை தான் கொண்டிருந்தாங்க.
இவ்வெண்ணிக்கை 1720 இருமடங்கானது. இருந்த போதிலும் இப்படைகள் முகலாய நிஜாம் படைகளுக்கு நிகரானது அல்ல. முகலாயருக்கு எதிரான மராத்தியரின் வெற்றிக்கு முகலாய படைகளின் திறமையின்மையே காரணமாகும். தக்காணத்தின் மீதான மராத்தியரின் மேலாதிக்கத்திற்கு ஷாஹு, பேஷ்வாக்கள் ஆகியோரின் கீழ் வளர்ந்த மராத்திய அதிகாரிகள், படை தளபதிகள் ஆகியோரின் குண இயல்புகளும் காரணம் என கூறலாம். பாலாஜி பாஜிராவ் 1740 முதல் 1761 வரை. பாலாஜி பாஜிராவ் பேஷ்வா பொறுப்பில் இருந்தபோது பேரரசு ஷாஹு 1749 இயற்கை எய்தினார். ஷாஹு எப்ப இறங்குறாருன்னா 1749. அரச குடும்பத்தில் ஏற்பட இருந்த வாரிசுரிமை போட்டி சரியான நேரத்தில் பாலாஜி பாஜிராவின் தலையீட்டால் தவிர்க்கப்பட்டது. பதவிக்கு போட்டியிட்ட அனைத்து பிரிவினரையும் அழைத்து பேசி தமது நிபந்தனைகளை ஒத்துக்கொள்ள செய்தார். இனி மேற்கொண்டு பூனே நகரமே தலைநகர் என்றும் சத்தாரா அன்று என்றும் முடிவு செய்தார். சத்தாரா தலைநகரம் கிடையாது, பூனே தான் தலைநகரம்னு சொல்றாரு. அனைத்து அதிகாரங்களும் பேஷ்வாவின் கரங்களில் குவிக்கப்பட்டன. மராத்திய விவசாய போர் வீரர்களின் காலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொண்ட படைக்கு தற்போது பாலாஜி பாஜிராவ் தலைமையேற்றார். மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்தில் இருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் போர்க்களத்திற்கு எளிதில் சென்று வருவதற்கு தங்கள் வசிப்பிடத்திற்கு சென்று வர கோட்டைகளிலோ நகரங்களிலோ வாழ வழிவகை செய்தார். காலாட்படை, குதிரைப்படை வீரர்களுக்கான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பெரிய பீரங்கிகள் மராத்திய அதிகாரிகளின் கீழ் இருந்தன. ஆனாலும் அவற்றை இயக்குவது, பராமரிப்பது ஆகிய பணிகளில் பெரும்பாலும் போர்த்துகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் ஆகியோர் அமர்த்தப்பட்டிருந்தனர். பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் காலத்தில் மராத்திய அரசின் வட எல்லை மிக விரைவாக ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் ஆகியவற்றின் எல்லைகளை நெருங்கியது. ஒரு கட்டத்தில் மராத்தியரின் கப்பம் வசூலிக்கும் ஆட்சி பொறுப்பு டெல்லிக்கு 50 மைல்களுக்கு அருகே வரை விரிவடைந்தது. நாக்பூரில் இருந்து மராத்திய படைகள் பீகார், வங்காளம், ஒடிசா ஆகிய பகுதிகளில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை நடத்தின. கர்நாடக பகுதிகள் குறித்து மராத்தியர்களுக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் இடையே முரண்பாடுகளும் மோதல்களும் நிலவிய போதும் கன்னட, தமிழ், தெலுங்கு பகுதியின் மராத்தியரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. 1745க்கும் 1751க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளை மேற்கொள்ளப்பட்டன. 1745 51க்கும் இடைப்பட்ட காலத்துல ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லேயோட தலைமையில கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொள்றாங்க. பேஷ்வாக்களின் கீழ் மராத்தியர் நிர்வாகம். பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் காம விஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. இவங்க பேஷ்வாக்களோட வருவாய்த்துறை நிர்வாகம் காம விஸ்தார் என்னும் முக்கிய அதிகாரிகளை கொண்டிருந்தது. அவர் பேஷ்வாவால் பணியமர்த்தப்பட்டார். கப்பமோ வரியோ வசூலிக்கப்பட வேண்டிய பகுதியில் பாதுகாப்பிற்காக சில வீரர்கள் அடங்கிய படைப்பிரிவை வைத்துக்கொள்ள இவர் அதிகாரம் பெற்றிருந்தார். வருவாய்த்துறை ஆவணங்களை பராமரிப்பதற்காக சில எழுத்தர்களும் பணியாளர்களும் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். இந்த ஆவணங்களை பேஷ்வா அலுவலகம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சரிபார்த்தது. வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் வருடம் ஒரு முறை ஏலம் விடப்பட்டன. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருந்து கடந்த ஆண்டு பெறப்பட்ட வருமானத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டும் வசூல் செய்யப்பட வேண்டிய தொகை பேஷ்வாவின் அதிகாரிகளால் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த ஏலம் நடத்தப்பட்டது. ஏலத்தில் வெற்றி பெற்று எதிர்கால வாய்ப்பினை பயன்படுத்த நினைக்கும் வரி அல்லது வருவாய் வசூலிப்பாளர் சொத்துக்கள் உடையவராகவும் நேர்மையானவராகவும் இருத்தல் வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மொத்த வசூல் தொகையில் 1/3 பகுதி முதல் சரிபாதி வரை அவர் முதலில் செலுத்திட வேண்டும். 1/3 இல்லைன்னா சரிபாதி செலுத்தணுமா?
தமது சொந்த பணத்திலிருந்து அவர் அதை செலுத்தலாம் அல்லது வட்டிக்கு கடன் தருவோரிடமிருந்து பெற்று கட்ட வேண்டும். செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளை, கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்தனர் என்பது தெரிகிறது. முகலாயர்களோடு ஒப்பிடுகையில் பேஷ்வாக்களின் ஆட்சி நவீனமாக இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் பேஷ்வாக்கள் ஆவர். மராத்தியர்களின் வீழ்ச்சி. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761 டெல்லிக்கு அருகேயுள்ள பானிபட்டில் முடிந்தது. பஞ்சாபை கடந்து தங்கள் ஆட்சி பரப்பை விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி ஆப்கானியர்களின் அரசர் அகமது ஷா அப்தாலியால் தடுக்க பெற்றது. அப்தாலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னர் 8 முறை படையெடுத்துள்ளார். அப்தாலி இறுதியா டெல்லி படையெடுக்கிறதுக்கு முன்னாடி 8 முறை படையெடுத்திருக்காராம். தளபதிகள் பலரின் கீழ் பிரிந்திருந்த மராத்திய படையினர் பல வகையான தந்திரங்களுடன் போரை அணுகினர். 1761 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரை பீரங்கி படைகள் தீர்மானித்தன. 1761 3ஆம் பானிபட் போர் பீரங்கி படைகள் தீர்மானித்தன. ஆப்கானியர்களின் இடம் விட்டு இடம் நகர்ந்து செல்லக்கூடிய பீரங்கி படைகள் மராத்திய காலாட்படையினரையும் குதிரை படையினரையும் கொன்று குவித்து சிதறடிக்கப்பட்டன. இப்ப பீரங்கி படை வச்சிருக்கனால மராத்தியரோட காலாட்படையும் குதிரைப்படையும் கொன்று குவித்து சிதறடிக்கப்பட்டன. தப்பி பிழைத்த மராத்திய வீரர்கள் பானிபட்டிலிருந்து மகாராஷ்டிரா திரும்பி நடந்ததை கூற 6 மாத காலமானது. இவங்க இங்க இருந்து தப்பிச்சு போய் மகாராஷ்டிரா போய் விஷயத்தை சொல்றதுக்கே 6 மாத காலமானது. இந்நேரத்தில் துணைக்கண்டத்தின் மீதான மராத்தியர்களின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. அவ்வளவுதான். அந்த 3வது பானிபட் போர்ல மராத்தியர்களோட ஆதிக்கம் முடிஞ்சது. பாட சுருக்கம். மராத்தியர்களின் எழுச்சிக்கும் ஆட்சி விரிவாக்கத்திற்குமான காரணிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. சிவாஜியின் தொடக்க கால வாழ்க்கையும் அவர் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. சிவாஜியின் படையெடுப்புகளும் பீஜப்பூர் சுல்தானை அவர் வெற்றி கொண்டதால் அவுரங்கசீப் தலையிட்டதும் விவாதிக்கப்பட்டுள்ளன. சிவாஜிக்கு அவுரங்கசீப்போடு ஏற்பட்ட சச்சரவுகளும் அவற்றால் தக்காணத்தில் பின்னர் நடைபெற்ற மோதல்களும் எடுத்துரைக்கப்பட்டன. சிவாஜியின் காலத்து மராத்திய நிர்வாக முறை அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. பேஷ்வாக்கள் உண்மையான ஆட்சியாளராக மாறியதும் மராத்தியர்களின் அதிகாரம் தொடர்வதற்கும் அவர்களின் பங்களிப்பும் விளக்கப்பட்டுள்ளன. பேஷ்வாக்களின் கீழ் நிர்வாகம் நவீனமாக்கப்பட்டதும் 3ஆம் பானிபட் போருக்கு பின்னர் மராத்தியரின் மேலாதிக்கம் முடிவுக்கு வந்ததும் விவரிக்கப்பட்டுள்ளன. சொற்களஞ்சியம். துதி பாடல்கள் அல்லது பாசுரங்கள். ஹைம்ஸ். Poems in phrase of cards. துணிச்சலான. audaciously, boldly. துணிச்சலானனா boldly. கோட்டை அல்லது அரண். fortresses, a strongly fortified town. மேலாதிக்கம். suzerainty, the right of the country to rule over another country. the right of a country to rule over another country. வழங்கப்பட்ட. conferment, granting of a title. வரவழைக்கப்பட்ட. summoned, ordering the presence of. மனமுடைந்த. shattered, heart broken, broken glass, upset. நன்றி.